Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மீனை விட அதிக கால்சியம் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்போட உறுப்புகளோட ஆரோக்கியத்துக்கு சிறந்த ஊட்டச்சத்து அவசியமான ஒன்றா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் உடல்ல திசுக்களோட இணைப்பு, நரம்பு மண்டலம், இதயம், செரிமான அமைப்பு இது மாதிரியான உடல் உறுப்புகளோட செயல்பாட்டுக்கு கால்சியம் சத்துனா அவசியமான ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பற்கள், எலும்புகளை வலுவாக்குறதுக்கு கூட கால்சியம் சத்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது தவிர கால்சியம் நிறைந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது ரத்தம் உறைதல், தசை சுருக்கம், நரம்புகளில் சமிக்கைகளோட பரிமாற்றம் இது மாதிரியான செயல்பாடுகளுக்கு கூட உதவக்கூடியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு மீனில் இருக்கக்கூடிய கால்சியம் பற்றி பார்க்கலாம். கால்சியம் சத்துக்கள் நிறைந்த உணவுகளில் முக்கியமானது அப்படின்னா மீனை சொல்லலாம். 100 கிராம் மீனில் 15 மில்லிகிராம் அளவில் கால்சியம் நிறைஞ்சிருக்கு. சைவ உணவு சாப்பிட்றவங்க பெரும்பாலும் கால்சியம் சத்து கிடைக்க என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கால்சியம் நிறைந்த உணவுகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பாதாம் 100 கிராம் அளவிலான பாதாமில் 254 மில்லிகிராம் அளவு கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. நம்ம டெய்லி பாதாமை எடுத்துக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாதாமை நேரடியாவோ ஊற வச்சோ எடுத்துக்கலாம். பாதாம் பால் கூட குடிச்சிக்கலாம். சாலட் உணவுகளோடு சேர்த்து கூட இந்த பாதாமை சாப்பிட்றப்ப நமக்கு கால்சியம் சத்து அப்படியே கிடைக்கும். எள்ளு விதைகளில் கால்சியம் சத்துக்கள் நிறையவே இருக்குது. 100 கிராம் அளவிலான எள்ளு விதைகளில் 975 மில்லிகிராம் அளவு கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. சாலட் தயார் செய்கிறப்ப அதோட மேற்பரப்பில் இந்த எள்ளை சேர்த்துக்கலாம். வறுக்கப்பட்ட எள்ளு விதைகளை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப கால்சியம் சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும். சியா விதைகள் 100 கிராம் சியா விதைகளில் 456லிருந்து 631 மில்லிகிராம் அளவு கால்சியம் சத்து இருக்குது. சியா விதைகளை தண்ணியில் ஊற வச்சு குடிக்கலாம். புரோட்டீன் பவுடர், ஓட்ஸ் இதோட சேர்த்து கூட இந்த சியா விதைகளை எடுத்துக்கலாம். இது எலும்பு, தசை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அத்திப்பழம் அப்படிங்கிறது கால்சியம் சத்து நிறைந்த ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். 100 கிராம் அளவு அத்திப்பழத்தில் 162 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. அத்திப்பழத்தை நீரில் ஊற வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக கூட சாப்பிடலாம். உலர்ந்த அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சு எடுத்துக்கிறப்ப கால்சியம் சத்து நமக்கு நிறையவே கிடைக்கும். சுண்டல் 1 கப் அளவிலான சுண்டலில் 420 மில்லிகிராம் அளவு கால்சியம் சத்து நிறைய இருக்குது. இது காய்கறி கூட்டோடு எடுத்துக்கிறப்ப அப்படி இல்லைன்னா அவிச்ச சுண்டலாக எடுத்துக்கிறப்ப நமக்கு கால்சியம் சத்து நிறையவே கிடைக்கும். புளிக்காத தயிர் 1 கப் அளவு புளிக்காத தயிரில் சுமார் 300லேருந்து 350 மில்லிகிராம் அளவிலான கால்சியம் சத்துக்கள் இருக்குது. இதை காலை, மதியம், இரவு அப்படின்னு 3 வேளைகள்லையும் எடுத்துக்கலாம். இதில் நறுக்கிய பழங்கள், நட்ஸு இதெல்லாம் சேர்த்து கூட சாப்பிடலாம். டோஃபு பன்னீர் போன்ற உணவுப் பொருளான டோஃபுல கால்சியம் நிறைய இருக்குது. 100 கிராம் அளவிலான டோஃபுல 680 மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்குது. காட்டேஜ் சீஸுக்கு பதிலாக இந்த டோஃபுவை நீங்கள் நேரடியாவோ இல்லைன்னா காய்கறியோடு சேர்த்தோ எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் மீனை விட அதிக கால்சியம் சத்து நிறைந்த சைவ உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். சைவ பிரியர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.